ஹாய் சார், குட் மார்னிங் சார். ஆக்சுவலி வந்து 89 செக்ரட்டரிஸ் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. பட் அதுல யாருமே வந்து பிசி கம்யூனிட்டி சார்ந்தவங்க இல்ல. அதே மாதிரி 72 யூனியன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் அதுலயுமே யாருமே முஸ்லீம் யூனியன் மினிஸ்டர்ஸ் இல்ல. நமக்கு வந்து 2021ல இருந்து 2026 பீரியட்ல ஹைகோர்ட்ல அப்பாயிண்ட் ஆகப்பட்ட ஜட்ஜஸ் வந்து 80% பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த 80%மே வந்து ஹையர் கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான் இருக்காங்க. ஏன் இந்த நிலை இன்னும் மாறல? ஆக்சுவலி நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி 78 இயர்ஸ் ஆச்சு. பட் இன்னுமே இந்த நிலை மாறல. ஏன் ஒரு பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவங்களால அந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்ல உட்கார முடியல? இதை பத்தின உங்களோட கருத்து சார்? இன்னைக்கு யங்கர் ஜெனரேஷன் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய சப்ஜெக்ட். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ரிசர்வேஷன் நமக்கு தேவைன்னு கேட்பாங்க. 72 யூனியன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு மைனாரிட்டி அங்க இல்ல. 89 செக்ரட்டரிஸ் இருக்காங்க, அதுல வந்து ஓபிசிஸ் ப்ராப்பரா ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. தம்பி, இந்த ரிசர்வேஷன் எதுக்கு தேவை? இதை நீங்க நான் ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இவ எக்ஸாம்பிள், இந்த இவன் என்னுடைய பையன் வச்சிருக்கேன், ஒரு பேட்ச். இவனை நல்ல ஃபுட்டு கொடுத்து நல்ல ட்ரைனர் போட்டு இவனை வளர்த்துட்டு இருக்கேன். ஹீஸ் ஹேவிங் ஸ்ட்ராங் மசில்ஸ். நான் ஒரு தம்பியை பிடிச்சிட்டு வரேன், என்ன இருக்கான் இந்த கேமரா, இவனை பிடிச்சிட்டு வந்து 2 பேரும் மோத விட்டா இவன் ஒரு அடியில வந்து சாச்சிரு. ஏன்னா அவன் வந்து ட்ரெயின்டு. ஒரு நல்ல ஸ்ட்ராங் பல்கி ஆலயம் ஒரு வீக்கான ஆலயம் சண்டை போட வச்சா அது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் ஆகுமா? ஆகுது. நம்ம இந்தியால இப்ப என்னன்னா, இந்த காஸ்ட் சிஸ்டம் வந்து இஸ் எ கர்ல்ஸ் சிஸ்டம் கிரியேட்டட் ஃபார் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். நீங்க மனசுல எப்போ வச்சிருங்க, பை பர்த் நான் சொல்லி அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி உண்டுன்னா ஐ சேலஞ்ச். இப்போ ஒரு தம்பி வந்து நான் ₹1,00,00,000 தரேன், நீங்க இதுல இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு இதுல யார் யார் என்ன ஜாதின்னு நான் சொல்லிருக்கேன். சொல்லவே முடியாதப்பா, பிகாஸ் இட் இஸ் நாட் தேர். அப்படின்னு இருந்தா சொல்லலாம். இப்ப இந்த பிள்ளைகளுக்கு இடையில நான் வந்து 2 சைனீஸ் வச்சிருந்தா கண்டுபிடிச்சிடலாம், அண்ணா இருக்க சைனான்னு சொல்லிடுவேன். ஏன்னா they belong to Mongolian race, so you can identify. இங்க 2 ஆப்பிரிக்கன் பிள்ளைகள் இருந்துன்னு வச்சுக்கலாம், நீங்க ஒண்ணு கண்டுபிடிச்சது இங்க 2 ஆப்பிரிக்கன் இருக்கு, பிகாஸ் அது ரேஸ். 2 யூரோப்பியன் இருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருக்க, பிகாஸ் இட் இஸ் ரேஸ், யூரோப்பியன் இருக்குன்னு சொல்லுவீங்க. இது கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா அப்படி ஒண்ணு இல்ல. அப்ப இதை கிரியேட் பண்ணிட்டு என்ன சொன்னா, படிக்க முடியாது, டினைடு. தம்பி, யாரும் தப்பா நினைக்காங்க, இந்த கொஸ்டின் யாரையும் குற்றச்சாட்டு இல்ல, உங்களை சிந்தனையை தூண்ட. 16 அரண்மனை இருக்கா? யாருக்கு அரண்மனை? மன்னர் வாழ்ந்த அரண்மனை, அப்படிதானே? சரி, மன்னர் வாழ்ந்த காலத்துல பள்ளிக்கூடம் எங்க இருந்து காட்ட சொல்லுங்க, யூனிவர்சிட்டி எங்க இருந்து காட்ட சொல்லுங்க. அது இல்ல. பொது பள்ளிகளும் இல்ல, பொது கல்லூரிகளும் இல்ல, பொது பல்கலைக்கழகங்களும் இல்ல, எல்லாரும் போய் படிக்கிறான்னு இல்ல. அப்ப யாரு படிக்க முடியும்? இப்ப சொல்லுங்க குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. குருகுல கல்வியை நான் உங்களுக்கு விளக்கி தரேன். நீங்க குருகுல கல்வி படிக்கணும்னா, நீங்க உங்க ஊர்ல ஏதாவது பழைய ஆசான் இருந்தா அவங்கள்ட்ட போய் அடிமுறை படிக்க போங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டு சிலபஸ் இருக்கா, அவர்கிட்ட போனோம், காலத்துட்டு கும்பிடணும், அவர் ஏதாவது வேலை சொன்னா கேட்கணும், அவர் விருப்பம் இருந்தா விருப்பப்பட்டதை சொல்லி தருவார். அவர் யாரும் கம்பல் பண்ணி இதை சொல்லி கொடுன்னு சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட் அவருக்கு சாய்ஸ் தான், விரும்பினா ஸ்டூடெண்ட் எடுப்பாரு, இல்லாட்டி எடுக்க மாட்டார். இந்த குருகுல கல்வி முறைன்னு சொல்லுவது அது ஒரு ஏமாத்து தந்திரம், அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அது அவருக்கு பிள்ளைக்கு படிச்சு கொடுப்பாரு, சரி அவரோட முடிச்சு போயிடும், இல்லாட்டி சில ஃபேவரட்டிசத்துக்கு படிச்சு கொடுப்பாரு. எல்லாரும் கல்வி, பொது கல்வி என்பது எப்போ இது ரீசன்ட் டைம்ல வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான். அதுக்கு மேல பொது கல்வி கிடையாது. பொது கல்வி கிடையாதுனால ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் கல்வி.